ஆஸ் பர் இந்தியன் ரெகுலேஷன்ஸ் படி கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணும்போது 30% டேக்ஸும் 1% டிடிஎஸும் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒன்லி ஃபார் த ஸ்பாட். ஸோ யார் ஒருத்தவங்க ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ணுறாங்களோ, ஜென்ரலாக பிட்காயினை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த 30% டேக்ஸும் 1% டிடிஎஸும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டெல்டா எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே கிரியேட்டட் அ டெரிவேட்டிவ் செக்மெண்ட். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டாக கிரியேட் பண்ணிவிட்டு செகண்ட் டாலர்ஸில் எதுவுமே யூஎஸ்டிடி, யூஎஸ்டி அந்த மாதிரி எதுவுமே டீல் பண்ணாமல் டேரெக்டாக ஐஎன்ஆரில் டீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஐஎன்ஆரில் டீல் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, $1 ₹85 அப்படின்ற ஒரு ஃபிக்ஸட் ஃபீஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ டாலர் எங்கே ஏறினாலும் எப்படி ஏறினாலுமே ₹85 ஃபிக்ஸடாக வச்சுக்கிறாங்க. சரி, சப்போஸ் நீங்கள் 85,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அவங்க அதை $1,000 கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிட்காயினில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இங்கே மேஜர் டிஃப்ரென்ஸை நம்ம ஸ்பாட் இதில் பண்ணவே முடியாது. டேரெக்டாக ஃபியூச்சர்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபியூச்சர்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸில் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸ் வந்து இந்த வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் அதுக்குள்ளே வராது. அதனால் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் நம்ம ட்ரேட் பண்ணி இதே ₹1,00,000 ப்ராஃபிட் எடுத்தோம்னா நம்ம 30% டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு பதிலாக இண்டிவிஜுவல் நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் என்ன வருமோ அதுபடி தான் நீங்கள் ஓவரால் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். ஸோ அதனால தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் வேர்ல்டில் லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சாக இருந்தால் கூட அவங்க அந்தளவுக்கு பாப்புலரைஸ் ஆகாததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் அண்ட் இந்தியன் ரெகுலேஷன்ஸ் படி அவங்க போத் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அது ஒரு வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்களே தவிர அது ஒரு டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஸோ நம்மளோட நார்மல் ஸ்லாப் படி சப்போஸ் 3 lakhs கீழே நம்ம டாக்ஸபிள் இன்கம் இருந்தால் நம்ம ப்ராஃபிட் நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு இருக்கும்போது, சப்போஸ் நீங்கள் ₹1,00,000 ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, உங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் படி சப்போஸ் நீங்கள் டிபெண்ட் நேமில் பண்ணுறீங்க, ஸ்பௌஸ் நேமில் பண்ணுறீங்க, இல்லை ஃபாதர் நேமில் பண்ணுறீங்க, ஹூ டசன்ட் ஹவ் எனி அதர் இன்கம், அவங்களோட பேரில் சப்போஸ் ஒரு ₹1,00,000 ப்ராஃபிட் வருதுன்னா அவங்களோட ஓவரால் டாக்ஸபிள் இன்கமே இந்த ₹1,00,000 தானா, இட் வில் பி எந்த ஒரு டேக்ஸுமே பே பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஸ்லாபு கீழே தான் அவங்க வராங்க. ஸோ அந்த ஸ்லாப் இஸ் எக்ஸப்ஷன். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ₹10,00,000 சம்பாதிக்கிறீங்க, ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் தான் வருவீங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் இன்கம் ₹1,00,000 இன்கம் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அதுவும் உங்களோட டாக்ஸபிள் இன்கமில் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்லாபில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வித் வாட் எவர் த ப்ராஃபிட்ஸ் தட் யூ மேக் ஃப்ரம் கிரிப்டோ. அதே மாதிரி நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் சின்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேட் பண்ணுறதுனால சப்போஸ் நான் ₹1,00,000 ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ₹1,00,000 டேக்ஸ் இப்போ கட்டும். சப்போஸ் இந்த வருஷம் நான் ₹50,000 லாஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த லாஸை நெக்ஸ்ட் 4 இயர்ஸுக்கு நான் கேரி ஓவர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த வருஷம் நான் ஒரு ₹50,000 லாஸ் எடுத்துட்டேன், நெக்ஸ்ட் வருஷம் ஒரு ₹1,00,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கேன்னா நான் அந்த ₹1,00,000 டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ₹50,000 லாஸ் பண்ண இல்லையா அதை நான் கேரி ஓவர் பண்ணிவிட்டு அதில் ₹1,00,000 நான் மைனஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த ₹1,00,000 50,000 இந்த கேரி ஓவர் பண்ண லாஸ் போச்சுன்னா மிச்சம் இருக்க 50,000க்கு மட்டும்தான் நான் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அண்ட் அந்த டேக்ஸும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட டேக்ஸ் ஸ்லாப் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம F&O ட்ரேடிங் இந்தியன் மார்க்கெட்ஸில் பண்ணும்போது எப்படி நீங்கள் லாஸை கேரி ஓவர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுலேயும் கேரி ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எனி அதர் டாக்ஸேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஜிஎஸ்டி அப்ளிகபிளாக இருக்கும். பட் அந்த ஜிஎஸ்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் ஃபீஸ்க்கு இருக்கும். சப்போஸ் உங்களோட ட்ரேடிங் ஃபீஸ் வந்து $10 அப்படின்னா அந்த $10க்கு 18% ஜிஎஸ்டி விச் இஸ் $1.18. அந்த 1.18 மட்டும்தான் உங்ககிட்ட சார்ஜஸாக அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. தட் வில் ஆல்சோ பி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங் ஃபீஸ் மட்டுமே தவிர அதர் தன் தட் நோ அதர் ஃபீஸ், ஏபிஐ ஃபீஸ், நோ பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் லைக் ப்ரோக்கரேஜில் நீங்கள் வந்து ₹20 பே பண்ணுறீங்க இல்லையா, ஆனால் அந்த ₹20 கூட எஸ்டிடி, செபி ஃபீஸ், டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் இதில் வெறும் ட்ரேடிங் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரேடிங் ஃபீஸும் ஓவரால் உங்களோட டர்ன் ஓவருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ட்ரேடிங் ஃபீஸ் $10னா அந்த $10க்கு ஒரு 18% ஜிஎஸ்டி அவ்வளோதானே தவிர இதை தவிர்த்து வேறு எந்த அடிஷனல் சார்ஜஸும் இருக்காது. ஸோ சின்ஸ் ஓவராலாக நம்ம டெரிவேட்டிவ்ஸில் டீல் பண்ணுறதுனால இது பிஸ்னஸ் ஸ்பெகுலேட்டிவ் இன்கமில் தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஓவரால் நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸும் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் எவர் த ப்ராஃபிட்ஸ் தட் யூ மேக், ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் நார்மலாக உங்கள் ஆடிட்டர்கிட்ட நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் ஹவு உங்களோட நார்மல் இந்தியன் மார்க்கெட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணி F&Oவில் இன்கம் எடுத்தீங்கன்னா அது எப்படி நீங்கள் பிஸ்னஸ் இன்கமாக ஒரு ஸ்பெகுலேட்டிவ் இன்கமாக கன்சிடர் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறீங்களோ அதே தான் இதுலேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோ மேஜர் பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த 30% டேக்ஸ், 1% டிடிஎஸ் அது எல்லாமே அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். ஸோ இது எல்லாமே நம்ம டெரிவேட்டிவ்ஸில் இங்கே பண்ணுறதுனால அது இஸ் நாட் அப்ளிகபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார் எனி ட்ரேடர்ஸ் ஹூ ஆர் டீலிங் வித் டெல்டா எக்ஸ்சேஞ்ச். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு இருந்த ஒரு டாக்ஸேஷன் டவுட்ஸை கவர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ லெட்